வணக்கம் கைஸ். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம ஸ்ட்ரைட் பீம் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ இருக்கிற செஷன்ஸில் நம்ம மிச்சிருக்கிற பீம்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ கீழே தெரியுறதா கமாண்ட் ப்ராம்ப்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெரியும். அதே மாதிரி மிடில் மவுஸ் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் கமாண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு பாலிபீம் எப்படி வரையணும்னா ஃபஸ்ட்டு பாலிபீம் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பாயிண்ட், இன்டர்மீடியட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க. இல்லைனா மிடில் மவுஸ் பட்டன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு நோடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா அந்த நோடை செலக்ட் பண்ணிட்டு ஷேப் ப்ராப்பர்ட்டிஸில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு ரேடியல் எட்ஜை கொடுத்துட்டு ஒரு ரேடியஸ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது மாறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கர்வ்ட் பீம்ஸ் எப்படி வருதுன்னா இதில் ஸ்டார்ட் பாயிண்ட், இன்டர்மீடியட் பாயிண்ட் தான் அதோட ரேடியஸை குறிக்கும். ஸோ இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ தூரம் வைக்கீங்களோ அந்த ரேடியஸ் வரும். அடுத்தது ட்வின் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 2 பீம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதோட டைப் நீங்கள் மாற்றிக்கலாம். ப்ரொஃபைலும் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனல் பீமுக்கு நான் ஒரு ஃபூட்டிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்த்தோகோனல் பீம் எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் ட்ரா பண்ணுற ஒர்க் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வியூ பிளேனை செட் பண்ணிட்டீங்க, அதுக்கு நீங்கள் பர்பண்டிகுலராக ஒரு பீம் ட்ரா பண்ணால் இந்த ஆர்த்தோகோனல் பீமை யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா மோஸ்ட்டாக பர்லின் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வியூ பிளேனில் எங்கே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பர்பண்டிகுலராக உங்களுக்கு மெம்பர் ட்ரா பண்ணும். நீங்கள் எப்போ வேணாலும் ஐகான் மேலே மவுஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பாப்பப் ஆகும். சரி, அடுத்தது ஸ்பைரல் பீம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வியூஸ் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு வியூ எடுத்துக்கிறேன். நீங்கள் கண்ட்ரோல் P எடுத்திங்கன்னா எப்போ வேணாலும் ஐசோமெட்ரிக்கும் பிளான் வியூக்கும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஸ்டீலில் ஸ்பைரல் பீம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் தான் அதோட ரேடியஸை குறிக்கும். செகண்ட் பாயிண்ட் அதோட ரேடியஸ் நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க. அடுத்தது கண்ட்ரோல் டேப் கொடுத்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் எலிவேஷன் வியூக்கு. அப்புறம் அதில் தேர்ட் பாயிண்ட் தான் ஹைட்டை குறிக்கும். நீங்கள் இந்த மெம்பரை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி எல்லா ஸ்டீல் பீமும் எல்லா டைப்பும் வரைகிறதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.